ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லாத வித்தியாசமான தலைப்புகளில் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நாம் ஏன் கேள்விகள் கேட்குறோம், நமக்குள்ள ஏன் பலவிதமான சிந்தனைகளும் கேள்விகளும் உருவாகுது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த யோசிக்கும் தன்மையும் கேள்வி கேட்கும் தன்மையும் அப்பா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் இதனால் என்ன நன்மைகள் உண்டாகிறது அப்படின்றத நம்ம சிந்தித்து இன்னைக்கு அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது, நமக்குள் உருவாகிற கேள்விகள் தான் நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த கேள்விகள் நம்முடைய மூளையை செயல்பட வைத்து அதற்கான விடையை தேட வைக்கிறது. இதன் நிமித்தம் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆகவே கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள் கேள்வி கேட்கும் திறனை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. சிந்திக்கும் திறனை மனிதனுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடைகளை தேடும் பொழுது பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷனுக்கு நீர் கொடுத்த இந்த பரிசுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. இரண்டாவது, கேள்விகள் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய மூளை செயல்பட துவங்குகிறது, அதற்கான பதிலை அது தேடுகிறது. அதனால் சிக்கல்களை தீர்க்க கேள்விகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சிக்கல்கள் வரும்பொழுது, சவால்கள் வரும்பொழுது இதற்கு தீர்வு என்ன என்பதை நாங்கள் யோசித்து எங்கள் மனதிலே கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை ஆராய்ந்து அந்த சிக்கல்களை தீர்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதனுக்கு நீர் கொடுத்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக, கிஃப்ட்டுக்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கேள்விகள் மூலமாக வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. மூணாவதாக, கேள்வி சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குதான். அதாவது ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது இது சரியா தவறா அப்படின்ற கேள்வி நமக்குள் வருது. அப்போ இது தப்பு அப்படின்னா நம்ம இதை செய்ய வேணாம்னு நினைக்கிறோம். இது சரின்னு நம்ம மனசுக்கு பட்டால் அதை நம்ம செய்கிறோம். அப்போது இந்த கேள்விகள் தான் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, இன்றைக்கி எந்த ட்ரெஸ் போடணும், இன்றைக்கி என்ன சமைக்கணும், இப்படி பல தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த கேள்விகள் தான் நமக்கு உதவியாக இருக்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சின்ன தீர்மானமாக இருந்தாலும் பெரிய தீர்மானமாக இருந்தாலும் அதை கேட்பதற்கு எங்களுக்குள் கேள்விகள் உருவாவதினால் அந்த தீர்மானங்கள் பிறக்கிறது அப்பா. இப்படிப்பட்ட ஞானத்தை மனிதனுக்கு நீர் கொடுத்ததுக்காக மனதார உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேள்விகள் கேட்டு சரியான தீர்மானங்களை எடுக்க ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. நாலாவதாக, கேள்விகள் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. அதாவது இது ஏன் எப்படி அப்படின்ற கேள்வி விஞ்ஞானிகள் மனசில் உருவாகிறதுனால தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. இன்றைக்கி அறிவியல் இவ்வளோ தூரம் முன்னேறிப்பதற்கு காரணம் ஏன் அப்படின்ற கேள்வி தான். ஆகவே இந்த நாளில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு கேள்விகள் ஊக்குவிப்பாக இருப்பதற்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆண்டவரே, விஞ்ஞானிகள் மனதில் உருவாகிற கேள்விகள் மூலமாக அநேக புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏன் எப்படி என்கிற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாவதற்காக, இதன் மூலமாய் பல விஷயங்களுக்கு தெளிவுகள் கிடைப்பதற்காக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த கேள்வி கேட்கும் திறனை எங்களுக்குள் வைத்த உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஐந்தாவதாக, கேள்விகள் மனிதர்களை புரிந்து கொள்ள உதவியாக இருக்குதான். ஒரு ஆளை பார்க்கும்பொழுது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. இவங்களோட பேசலாமா பேசக்கூடாதா, பழகலாமா பழகக்கூடாதா அப்படின்ற கேள்வி நமக்குள் வருது. இந்த கேள்விகளுக்கு நாம் விடைகளை கண்டுபிடிக்கும் பொழுது சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்காது உதவியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற இந்த பகுத்தறிவுக்காக, கேள்வி கேட்கும் திறனுக்காக, அதற்கான பதிலை கண்டுபிடிக்கும் திறனுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவரே, நல்ல நண்பர்களை நாங்கள் கண்டுபிடிக்க, நல்ல மனிதர்களை கண்டுபிடிக்க இந்த கேள்விகள் எங்களுக்கு உத்வேகம் அளிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பகுத்தறிவை மனிதனுக்குள் வைத்து சரியான கேள்விகளை கேட்கவும் சரியான நபர்களை கண்டுபிடிக்கவும் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்த நீர் எவ்வளவு ஞானமுள்ள தேவனப்பா. ஆகவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆறாவது, யாருக்குள்ள கேள்விகள் வருதோ அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியுமா? உதாரணத்துக்கு, நான் எங்கேருந்து வந்தேன், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், இந்த உலகத்தில் நான் வாழ்வதன் நோக்கம் என்ன, என் வாழ்க்கையின் முடிவில் மரணத்துக்கு அப்புறம் நான் எங்கே போவேன், இப்படிப்பட்ட கேள்விகள் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அப்பொழுது தான் ஆன்மீக தேடல் உருவாகிறது. கடவுளை தேட துவங்குகிறார்கள், அதன் மூலமாக நித்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஆன்மீக தூண்டலுக்கு உதவியாக இருக்கிற கேள்விகளுக்காக அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், இப்படிப்பட்ட கேள்விகள் மனிதனுக்குள் உருவாவதற்காக, இதன் மூலமாய் ஒரு ஆன்மீக தேடுதல் உருவாவதற்காக, கடவுளை தேடி அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை உருவாக்குகிற இப்படிப்பட்ட கேள்விகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கேள்விகள் எங்களுக்குள் உண்டானதுனால்தான் உங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம். அதற்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஏழாவதாக, கடைசியாக, கேள்விகள் தான் தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள நமக்கு உதவியா இருக்குதா. அதாவது, ஒரு தப்பு நடக்கும்பொழுது இது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, இனி இப்படி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும், இப்படி பல கேள்விகள் நமக்குள் உருவாகும் பொழுது அந்த தவறிலிருந்து நம்ம பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், அதை சரி செய்து கொள்கிறோம், தொடர்ந்து மீண்டும் அந்த தவறு நடக்காமல் நம்மை தற்காத்து கொள்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தவறிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள இந்த கேள்விகள் எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது இது எப்படி நடந்தது, இனி இப்படி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லி நாங்கள் யோசித்து அதிலிருந்து வெளியே வர மீண்டுமாய் ஆண்டவரே அந்த தவறுகள் நடக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஞானத்துக்காக, கேள்விகள் கேட்கும் திறனுக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுது, எந்த கேள்வியும் கேட்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியும், கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ளவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆகவே உங்களுக்குள்ள கேள்விகள் உருவாகிறது என்றால், உங்கள் குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க, அவங்க நல்ல உயரத்துக்கு வருவாங்கன்றதை உணர்ந்து கேள்விகளை கேளுங்கள், அதற்கான பதில்களை கண்டுபிடியுங்கள். விசேஷமாக தேவனை குறித்த கேள்விகள் உங்கள் மனதில் வரும்பொழுது வேதத்தை ஆராய்ந்து நல்ல பதில்களை கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நினையாத உயரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். இந்த நாள் 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்ன குறிப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு விசுவாசித்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.